வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மேசராசிக்காரங்க செவ்வாயோட அதிபதி. எப்பவுமே ஒரு பதட்டத்துல, ஒரு சுறுசுறுப்பா, ஒரு கோபத்திலையும் ஆக்ரோஷம் இருக்கக்கூடிய ராசி எதுனா செவ்வாய். செவ்வாயோட அதிபதி வீடான மேசராசி. இப்ப மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தடங்களா இருக்கும், குழப்பங்களா இருக்கும், ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கும். எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம ஒரு தனிச்சையா இருக்கக்கூடிய எல்லாமே, ஒரு இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எல்லாமே தாக்குள்ள போட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைம் இந்த டைம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா ஜென்ம குரு உங்க ராசியில இருந்து எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். இப்ப அது இல்லாம உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பா ஜூன் மாதத்துல ஒரு எனர்ஜிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உறவினர்கள் மூலியமாவும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நல்லா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்க ஒரு வாக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா அது நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா கூட அது உங்களால பண்ண முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். இப்போ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டர் வந்து இந்த டேட்ல நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். நீங்க சொன்ன டயத்துல சொன்ன நேரத்துல உங்களால அதை செயல்படுத்த முடியாம போயிருக்கும். ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்க குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் சூரியன் 3 கிரகங்கள் ஒன்னா கூடியிருக்கனால சொன்னதுக்கு முன்னாடியே பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அதாவது நீங்க சகோதரி வகையில சகோதரன் உடன் பிறப்புனால கண்டிப்பா நல்ல சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா, சொந்த பந்தத்தினாலையும் சரி, உறவினர்களாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா நடந்திருக்கும். யாரு நீங்க நல்லவங்க சொல்லி நம்பி போனீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு காரணம். அதுல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனைங்கிறது கண்டிப்பா அமையும். அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்களை சூழ்ந்தையுமே எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களை பயன்படுத்திட்டே தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது எப்பவுமே உங்களை நம்ப வச்சு மற்றவங்க பயன்படுத்திட்டு போவாங்க. தொழில்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, தொழில்ல என்ன ஆகும்னா, நம்ம வந்து இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கணும், இதை விட்டு நம்ம போக முடியலையே, ஒரு பிடிச்ச வேலையை பார்க்காம கடமைக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா, தொழில வந்து பார்த்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் வந்திருக்கும், குழப்பங்கள் வந்திருக்கும், உங்களால ஒரு முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். நம்ம வந்து பார்த்துட்டா ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே போயிருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். அது இல்லாம உங்க ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அது இல்லாம இப்போ ஜென்ம குரு மாறி குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால திருமண யோகம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். வீட்டுல நல்ல காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். இடம் மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நம்ம சொந்த தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தாராளமா சொந்த தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே அமையும். மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளட் சம்பந்தப்பட்டது, பிபி சம்பந்தப்பட்டது, சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆனா அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க எடுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எப்பவுமே இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன், செவ்வாய் அதிபதி, இரத்தக்காரகன், பூமிக்காரகன் அப்படி இருக்கனால இப்ப உங்க ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கனால பூமி யோகம், மண் யோகம் உங்களுக்கு இருக்குங்க.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க வீடு கட்டலாம் நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தா கூட அது பாதியிலேயே நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். ஆனா இப்ப அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களை தேடி வரும். எப்பவுமே இப்ப வீடு கட்ட வேண்டிய யோகம் இருக்கு. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம கையில தான் பணமே இல்லையே, எப்படி வாங்குவோம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு டவுட்டுங்கிறது வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் உங்க ராசி நாதனா இருக்கறனால நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே அமையும். உங்களை தேடி வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில பணமே இல்லை, எப்படி நான் வீடு கட்டி பிடிச்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்லது பண்ணும். அதனால அதுக்கான நீங்க முறைகளான நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதனால இப்ப வீடு தாராளமா நீங்க வீடு கட்டலாம். அது இல்லாம இப்ப குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இப்ப நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அப்பா அம்மா கிட்ட கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வியில மாணவர்கள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களா கண்டிப்பா இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ண நினைச்சாலும் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் நீங்க ட்ரை பண்ணலாம். அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க பொழுது. அதனால மட்டும் நீங்க கண்டிப்பா தாராளமா நீங்க துணிஞ்சு உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனத்து மேல ஈர்ப்புத்தன்மை இல்லாம இருக்கும். இப்ப குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாகன யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் தொல்லைகள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி தான் குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமர்ந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் தொல்லைகள் கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது நீங்க யாரு வாங்கி கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரி செஞ்சு உங்களை நம்பி கொடுத்தவங்க, உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க, அவங்க உங்ககிட்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரகநிலையில உங்களுக்கு சூப்பரா இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல யோகங்கள் தேடி வரும். எப்பயுமே நான் ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட ஒரு 20% நம்ம ஒத்து வரும். 80% வந்து பார்த்துட்டீங்கன்னா தன்னுடைய சுயஜாதத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.